சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். நேயர்களே, நேயரின் சட்ட கேள்விகளுக்கு பதில் என்ற தலைப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை நான் இப்போ பார்த்து படிக்கிறேன், கேட்டுக்குங்க. குடும்பத் தலைவர் இறந்து விட்டார். அவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள், ஒரு மகள் உள்ளார்கள். தகப்பனாரின் மூத்த மகன் அவர் உயிருடன் இருக்கும்போது 10 சென்ட் நிலத்தில் 4 சென்ட் தானமாக பெற்றார். அவரின் மறைவிற்கு பிறகு 2வது மகன் மாற்றுத்திறனாளி விதவை தாயாருடன் வசித்து வருகிறார். 2வது மகனிற்கு சொத்தில் பாகம் இல்லை என்று மூத்த மகன் கூறுகிறார். 2வது மகன் தன் விதவை தாயாரின் பெயரில் வீட்டு வரி மாற்றம் செய்து இருக்கிறார். 2வது மகனின் பெயரில் சொத்தை எப்படி மாற்றுவது? தாயார் உயில் எழுதி வைத்து ரிஜிஸ்டர் செய்ய வேண்டுமா? இவர் மாற்றுத்திறனாளி என்பதால் ஏமாற்றுகிறார்கள். அவருடைய தாயாரும் சகோதரியும் மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு கையெழுத்திட்டால் போதுமா? தகுந்த விளக்கம் தேவை என்று கோவை சவுந்தரராஜன் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நீதி தேடி சேனல் சார்பாக என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த தகப்பனாருடைய 4 சென்ட் எழுதி வச்சது தானமாக கொடுத்தது செல்லும். இப்போ தகப்பனார் இறந்துட்டாங்க இல்லையா? அதனால் இறந்தவருக்கு பார்த்திங்கன்னா 4 வாரிசு இருக்காங்க. மனைவியோடு சேர்த்து மூத்த மகன், அந்த மாற்றுத்திறனாளி, அந்த சகோதரி, 4 பேர்லேயும் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிடணும். வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு இவங்க இந்த 10 சென்ட்டில் 4 சென்ட்டு மூத்த மகனுக்கு தானமாக போயிடுச்சு, அவருக்கு சொத்து கிடச்சிருச்சு. மீதி இருக்கிற 6 சென்ட்டை இந்த 3 பேரும் 2 சென்ட் 2 சென்ட் 2 சென்ட்ன்ற விதத்தில் அவங்க பாகப்பிரிவினை பிரிச்சுக்கலாம். இவங்க பாகப்பிரிவினை பிரிச்சுக்கிறதுக்கு மூத்த மகனுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்றதுக்கு ஒரு உறுதிமொழியை அவருக்கால எழுதி வாங்கிக்கணும். தான செட்டில்மெண்ட் பண்ண பிறகு இவங்க 3 பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளி, அவங்க அம்மா, அவங்க சகோதரி, இந்த 3 பேருமே கூட்டுப்பட்டா வாங்கிக்கணும். 3 பேருமே கூட்டுப்பட்டா வாங்கி இந்த சகோதரியும் தாயாரும் சேர்ந்து ஒரு விடுதலை பத்திரம் அந்த மாற்றுத்திறனாளிக்கு அவங்க பாகத்தை விடுதலை பத்திரமாக அவருக்கு உரிமை மாற்றம் செய்து வைக்கலாம். உரிமை மாற்றம் கிடைச்ச பிறகு அந்த மாற்றுத்திறனாளி தான் பேருக்கு இந்த தனிப்பட்டா வாங்கிக்கிட்டு அந்த சொத்தை அவர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உரிமையை அவருடைய உரிமையை நிலைநாட்டிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தான செட்டில்மெண்ட் இப்போ வாங்கினார் இல்லையா மூத்த மகன், அவர் எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இந்த முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றுத்திறனாளிக்கு இந்த அவருடைய பாகமும், அவருடைய சகோதரி, அவருடைய தாயார் பாகமும் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி. சார், குட் மார்னிங். மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஏழுமலை, பிளைண்ட் டீச்சர், அப்ளைடு டிவைஸ் கேஸ் 2020. He approached advocate Mr. Raja, Pallipattu court. He got 12 lakhs rupees. Case in running at Arakonam court. He have NOC letter to Elmalai. Ayya, please help to that blind man. When will I meet you in Chennai office? Give me couple of minutes if you have time for this case என்று ஆர்கே பேட்டை சேட்டு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த நேரத்தை உங்களுக்கு தரேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களோடு வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆலோசனையை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். அடுத்தது, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை எனில் இந்திய அரசியலமைப்பு கோட்பாடு 19 BSCA 2023 பிரிவுகள் 104, 108, BNS 2023 பிரிவுகள் 1 சப்கிளாஸ் 3 மற்றும் 45 மற்றும் 248 தண்டனை வழங்க கோரலாம். காவல்துறை குற்ற அறிக்கையை BNSS 2023 பிரிவு 193 படி சார்ஜ் ஷீட் தாக்கலிடப்பட்டு விசாரித்த பிறகு குற்றம் சுமத்தப்பட்டவர் விடுதலை செய்யப்பட்டால் BNS 2023 பிரிவுகள் 201 மற்றும் 234 கீழ் தண்டனை வழங்கினால் பொய் வழக்கு பதிவு செய்யப்படுவது குறைக்கப்படும் நடைமுறையில் இது சாத்தியமா என்று மணலி
நடராஜன் கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதிக்கப்பட்டோர் கழகம் சார்பாக காலங்காலமாக செந்தமிழ் காலத்துலேருந்து நம்ம இதை சொல்லிட்டு வரோம். பொய் வழக்கு போட்டவங்க பொய்யான முதல் தகவல் அறிக்கையை பதிஞ்சு இறுதி அறிக்கையை வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து தயாரித்த அந்த போலீஸ் அதிகாரி பொய் சாட்சி சொன்ன அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தால் தான் இது போன்ற பொய் வழக்குகள் வந்து முளைக்காது என்றதை நம்ம வந்து செந்தமிழ் கிழார் காலத்துலேருந்தே நம்ம வந்து பதிவு செஞ்சிட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இழப்பீடு கொடுத்துருக்காங்க. எந்த வழக்கில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொய் வழக்கு போட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனுதாரருக்கு 18 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். உயர்நீதிமன்றம் WP நம்பர் 21-495 மற்றும் 21-496/2022 என்ற வழக்கில் வந்து தீர்ப்பும் இருக்குது. அதனால் நேயர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு இது போன்ற வழக்குகளிலிருந்து விடுதலையாகின்ற குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் பொய்யாக புனைந்த அந்த நபர்கள் மீது வழக்கு போட்டு நஷ்டீடு பெறுவதற்கு ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் பதிலாக தெரிவிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருடங்கள் ஆகின்றன. 1 வருடம்தான் வாழ்க்கை வாழ்ந்தோம். 3 வருடங்களாக பிரிந்து உள்ளோம். தற்போது 52 நாட்களாக சேர்ந்து வாழ்கிறோம். ஒரு நாள் என் மனைவிக்கு வயிற்று வலி என்று மருத்துவரை பார்க்க சென்றோம். மருத்துவர் என் மனைவியை பரிசோதித்துவிட்டு 90 நாட்கள் கர்ப்பமாக இருப்பதாக பதில் சொன்னார். இந்த விஷயத்தை கேட்கும்போது எனது மனைவி நான் கட்டிய தாலியை கழட்டி எழுந்துவிட்டு சென்றுள்ளார் என்று வேலூர் பரித் பாஷா கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது வேலூரை சேர்ந்த பரித் பாஷா வந்து என்ன பண்ணணும்னா, மனைவியை வந்து நம்பணும். மருத்துவத்தில் இருக்கிற சில கருவிகளை வந்து நம்பக்கூடாது. அதனால் உங்கள் குறையை உங்கள் புகாரை வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சமூக நல அலுவலர்கிட்ட வந்து முறையிடுங்க. கண்டிப்பாக உங்களையும் உங்கள் மனைவியையும் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து சொல்லுவாங்க. அதனால் இது போன்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வணங்குகிற அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டுட்டு எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மனைவி கூட நீங்கள் வந்து சேர்ந்து வாழுங்க. மனைவியை நம்புங்க. மருத்துவ சில கருவிகளை நம்பாதீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு நான் வந்து பதிலாக தெரிவிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீதியை தேடி பாதிக்கப்பட்டோர் கழக நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நண்பர் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 186 ஏக்கர் ஃபாரஸ்ட் இடத்துல 5 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். அந்த ஊரில் ஒருத்தர் அந்த 186 ஏக்கர் நிலத்து மேலே கேஸ் போட்டு அந்த இடத்துல கொடுத்த பட்டாவையெல்லாம் கேன்சல் பண்ண சொல்லி நில நிர்வாக ஆணையருக்கும் கடலூர் கலெக்டருக்கும் ஆர்டர் கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம நண்பர் வாங்கின நிலம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மூலம் ஏலம் விட்டு அதில் எடுத்த நிலம் என்று பக்காவான டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் நம்பர் RSC 551/18. இந்த டாக்குமெண்ட்டு வச்சு தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த சீட்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சான். அந்த ஆவணத்தை எப்படி எங்கே வாங்குறதுன்னு சொல்லுங்கள் சார் என்று கடலூர் ராஜி என்பவர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக என்ன பதில்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)ல் 2Jவில் வந்து நீங்கள் வந்து கலாய்வு செய்து அந்த ஆவணங்கள் இருந்தால் சான்றொப்பமிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். இதை உங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து மனு செய்யலாம். உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அந்த வன அலுவலகத்துக்கும் நீங்கள் வந்து மனு செய்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் மனு செய்து அந்த மிஸ் ஆன அந்த ஆவணத்தை பெறுவதற்கான வழிவகைகள் இருக்குது. அதனால் நேயர்களே, இது போன்ற சட்ட சந்தேகங்களுக்கு என்னால் முடிந்த ஆலோசனைகளை சட்ட ஆலோசனைகளை நமது சேனல் சார்பாக வழங்கிட்டு தான் வரேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது சட்ட சந்தேகங்கள் எழும்போது நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்ச சட்ட ஆலோசனையை அடுத்த காணொளியில் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.